ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி தான் வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அடிகனமான பாத்திரம் வந்துட்டு பிரியாணி சேர்த்துக்கு எடுத்துக்க போறேன். இப்போ நான் ஆயில், கீ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் நான் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டு நல்லா கலரிக்கணும். வந்து இதில் தயிர் ஆட் பண்ணுறோம். புளிப்புக்காக தயிர். நான் லெமன் வந்து ஒரு 5 சொட்டு லெமன் மட்டும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 to 4 மினிட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம இதை கிளறி விடணும். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கனால இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிட்டு தண்ணியும் அரிசியும் வந்துட்டு நல்லா ஒன்றா வந்து வரணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தம் போடணும். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு பார்க்கும்போது தண்ணி வந்துட்டு நமக்கு தனியாக வரணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம போடணும். டேரெக்டாக வந்துட்டு நான் லோ ஃப்ளேமில் வச்சிடறேன். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்படியே தம்மில் விட்டுறணும். நம்மளுக்கு பல வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.